உங்களுக்கு உங்கள் ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்கும், நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கா? அந்த படம் மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு வருத்தப்பட்டாங்க. இல்லை முருகா, இல்லை, நான் உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட இருக்கிறது ஒரு விஷயம் இல்ல, 20 வருஷமா கூட ஒருத்த ஃப்ரெண்டா இருக்கணும், அதான் பெரிய விஷயம். வந்தாரு தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. மொகர வீங்கிக்குமே சைடு வாங்கிக்குமே, வரவன் 3 வந்து தலைய சுத்தி ஆடிக்குமே, கை கால் மாறிக்குமே, உசுறு வாடிக்குமே, எமன பார்த்து வர ஏனிப்படி ஏறிக்குமே. கண்ணில் திமிரு ஒன்னராகடிக்க வந்தாரு தலைவன் வேற ரகம் பார்த்து விளாடு. திமிரு ஒன்னராகடிக்க வந்தாரு தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. அவளுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளைன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க வெறும் காதல் சந்தியா மட்டும் இல்லைங்க, என்னுடைய வெரி வெரி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. என்னுடைய லைஃப்பில் பல முக்கியமான தருணங்களில் என் கூடவே இருந்து அன்பையும் ஆதரவையும் எனக்காகவே கொடுத்தவங்க. இன்னைக்கு அவங்கள தான் நம்ம சுஜாஸ் மீட் அண்ட் ஈட்டில் கெஸ்டாக பார்க்க போகிறோம். ஹாப்பி ஃபைனலிடா. எஸ், கேட்கலாமா கேள்விகள்? ஷூர். ஓகே, எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி. சினிமாவில் எவ்வளவோ படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க,
பட் இப்போ உங்களுக்கு உங்க ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்கும், நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கா? யூஸ்வலாகவே எனக்கு ரோல்ஸ் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே எனக்கு இருந்ததே கிடையாது. மேக்ஸிமம் எப்படின்னா ஒரு கதை கேட்கும்போது அதிலிருந்து ஒரு கற்பனை பண்ணி அதுக்கப்புறமா அதை எப்படி ப்ளே பண்ணலான்னு யோசிச்சு அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு ஐவ் நெவர் ஹேட் அ விஷ் லைக் தட். தட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ எனக்கு காதல் ஃபர்ஸ்ட் படம் வந்தது. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு அந்த படம் மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு வருத்தப்பட்டாங்க. பட் அதோட மெயினான ஒரு விஷயம் என்னென்னா தட் ரோல் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. ஸோ இன்றைக்கும் இஃப் ஐம் ஏபிள் டு பெர்ஃபார்ம் சச் அ பவர்ஃபுல் ரோல் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி டு டூ ஸோ. பட் இந்த மாதிரி ஒரு ரோல் அப்படி பண்ணோன்னு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்ததே கிடையாது. இப்போது நீங்கள் சொன்னது வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை நான் உள்வாங்கி நான் இப்படி தான் வந்து அந்த கேரக்டர் இருக்கணும்னு பண்ணுவேன். ஸோ அந்த கேரக்டர் காதல் படத்தில் சொல்லும் போது நீங்கள் எனக்கு கதையே சொல்லலை ஆக்சுவலி. ஓ ஸோ போய் எனக்கு அந்த டைலாக் எல்லாம் படித்து நான் பண்ணும்போது வந்துட்டு எப்படி இருக்கும்னா சரி கேஷுவல் அது ஐ வாஸ் ஜஸ்ட் அ ஸ்கூல் கேர்ள். கேஷுவலாக தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் அண்ட் ஆல் ரொம்ப கேஷுவலாக தான் பண்ணேன். லாஸ்ட் எனக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் பண்ணும்போது அதை பாலாஜி சக்திவேல் சாரோட ஃபேஸ் பார்க்கும்போதே டென்ஷனாக இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப சீரியஸாக கதை சொல்லுவார். ஏன்னா அது அவ்வளோ சீரியஸான ஒரு சீன். அது எனக்கு பண்ணும்போது டெஃபினெட்லி ஐ ஹேட் தட் ஃபியர். அண்ட் அந்த 2 சீன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஆங்ஸைட்டி, அது ஒழுங்காக பண்ணணும். அந்த ஒரு 2 சீன் பண்ணும்போது தான் நான் சீரியஸாகவே இருந்தேன். எவ்வளோ டேக்ஸ் போயிருக்கும்? கிளைமேக்ஸ் ஆல் சிங்கிள் டேக் தான். இன்னைய வரைக்கும் அந்த சீன் வந்து இப்போ வர நிறைய யங் ஹீரோயின்ஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த சின்ன வயசில் அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ரோல், அதை புரிஞ்சு பயங்கர எமோஷ்னலான ஒரு ரோல் இல்லையா? நெயில்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு சந்தியாவுக்கு வந்து யங் ஏஜ்லேயே எல்லாமே நடந்துருச்சு. பை காட்ஸ் கிரேஸ் யூ ஆர் டூயிங் வெல், யூ பிளெஸ்ட் வித் குட் ஃபேமிலி. அந்த இன்டென்ஷனில் நான் கேட்குறேன், இப்போ உங்கள் லைஃப், உங்கள் ஃபேமிலி இது ஒரு படமாக இருந்தால் அந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? இதுக்கு நான் உண்மையாக சொல்லணுமா? ஆக்சுவலி மானம் போகக்கூடாது இல்லையா? ஏன்னா ரொம்ப யங்கில் இண்டஸ்ட்ரி வந்துட்டீங்க அண்ட் அந்த ஏஜ்லேயே நிறைய விஷயத்த சாதிச்சிருக்கீங்க அண்ட் உங்களை இன்னமும் நிறைய பேர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நிறைய டேரக்டர்ஸ் சில கதை சொல்லும் போது கூட அந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லியெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் என்னவோ எனக்கு உங்களை ரோல் மாடலாக எடுத்து உங்களை மாதிரி ஆக்ட் பண்ணுறதெல்லாமும் நான் நிறைய ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், பார்த்துக்கிட்டும் இருக்கேன். அண்ட் கல்யாணமும் சீக்கிரம் நடந்துருச்சு. நவ் யூ ஹாவ் ஒன் பியூட்டிஃபுல் டாட்டர், ரொம்ப அழகான ஃபேமிலி. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் போதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் டைட்டில் வைக்கும் போது நாங்களே அதை தெரிஞ்சுப்போம். தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் டைட்டில். ஐ வில் கீப் மை ஃபர்ஸ்ட் மூவி இதுவே. பிகாஸ் எனக்கு அந்த படத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே அமைஞ்சது. ஓகே, அந்த படத்துக்கு அப்புறமா தான் we both fell in love. All these things happened after that movie. ஸோ அழகான காதல்னே வைக்கலாம். அழகான காதல். ஆமாம். வெங்கட் கேட்டுதா? கேக்குதா வெங்கட்? பை த வே வெங்கட் வந்து சந்தியாவோட ஹஸ்பண்ட், ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க. பட் ஐ திங்க் தட்ஸ் ட்ரூ. அழகான காதல் அழகாக இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக அதை ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டே வராங்க. நிறைய டேலண்ட்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வர இந்த மாதிரி யங் டேலண்ட் லைக் ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்க, இல்லை கம்ப்ளீட்டும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸாக சொல்லணும். ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் ஆக்டர், அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டனால என்ன பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? ஏன்னா அது டோட்டலாக டிஜிட்டலாக ஆகிடுச்சு. நம்ம பண்ணும் போதெல்லாம் ஓடிடிலாம் கிடையாது. இப்போ ஓடிடி நிறைய வந்துருச்சு. தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பண்ணுறாங்க. ஆட்ஸ் இருக்குது, சீரியல் இருக்குது, ஓடிடி இருக்குது, மூவி இருக்குது, தனியாக யூடியூப் சேனல் கூட எடுத்து பண்ணுறாங்க. என்ன அவங்க வந்து சின்சியராக பண்ணணும், பண்ணக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நம்ம இருந்த டைமோட நம்மளுக்காவது நிறைய வரிஸ். இந்த படம் ஓடுமா ஓடாதா, இது இப்போ இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது, என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு வி ஆல் யூஸ் டு ஓவர் திங்க். பட் இப்போ வர எல்லா பசங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. டு பி வெரி ஃப்ராங்க், யூனோ திஸ் ஜென்ரேஷன் இஸ் லைக் மச் அஹெட் ஆஃப் அஸ். அவங்க வரதே ரொம்ப கேஷுவலாக தான் வராங்க. தே ஆர் நாட் வரிட் அபவுட் எனிதிங்.
அவங்க வர்றதை வந்து எடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் தேர் டூயிங் ஸோ மச். இப்போ அவங்களுக்கே தே தெம்செல்ஃப் கேன் டூ அ கெரியர் ஃபார் தெம்செல்ஃப். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எதுவாக கரெக்ட் கரெக்ட் பிஃபோர் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சோஷியல் மீடியா இஸ் வெரி வெரி low வெரி அந்த லிமிட்டட் time. அந்த டைம்ல. ஆமா. ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறோம்னா அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அவ்வளோதான். இப்போ நவ் யூ கேன் டூ இட் ஃபார் யோர் செல்ஃப். இன்ஃபேக்ட் நம்ம தான் அவங்க ட்ரெண்டை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர சின்ன பசங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுல இருந்து தான் we are taking lot of inspiration and we are putting it in Well Instagram. said, well So I said. think they are on the right track. There is nothing to advise or anything. அவங்க ஃபியூச்சராக இருக்கட்டும், ஈவன் அவங்க டேட்டிங்லேருந்து, லவ் பண்ணுறதுலேருந்து, கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நம்மளோட மச் பெட்டர், லெஸ் காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப தெளிவாக அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஃபார் அஸ் டு லேர்ன். நம்ம தான் ஓவர் திங்க்லாம் பண்ணி, ஆமா ஏன்னா நம்ம ஜென்ரேஷனே ஒரு மாதிரி ஓவர் திங்கர்ஸ் தான். ஓவர் திங்க் பண்ணி அது பண்ணி இப்போ என்னோட டாட்டர், ஐ மீன் ஷி இஸ் மச் யங்கர், பட் அவங்களே எடுத்தால் கூட அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அது பண்ணிட்டு அவ்வளோ கூலாக இருக்காங்க. அவங்க ரிப்ளையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், ரொம்ப கூலாக இருக்காங்க. அதுதான் ஐ திங்க் வி ஹேவ் டு டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தெம். கரெக்ட். ஆஸ் யூ சேட், நம்ம முன்னெல்லாம் ஒரு ஹிட் படம் கொடுத்தாதான் அது நமக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு அது சந்தோஷம். ஒரு அப்பதான் நம்மளுக்கு ஒரு போட்டோவே போடுவோம் குமுதத்திலயோ ஆனந்த இப்போ விகடத்திலயோ. ஃப்ளாப் மூவியா இருந்தாலும் அந்த படம் கரெக்டா போய் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகலனா கூட அது கூட 100%. செல்ஃப் ப்ரோமோட் பண்ணி எடிட்டட் சீன்ஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியால வந்து சர்க்குலேட் பண்ண Circulate ஆரம்பிச்சாங்க. பண்றாங்க. நோ And வரிஸ். இப்போ அவங்க ப்ரெஸ் மீட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரெஸ் மீட்ல அது வருதோ இல்லையோ, அவங்க அந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு Correct. பயங்கரமா பண்ணிட்டு Correct. இருக்காங்க. They're BTS promoting தனியா themselves. அது பார்க்க Yes, முடியுது. 100%. So I feel like they create their own opportunity. They're like nothing to advise them. They are doing very well, in fact. வெரி நைஸ். நிறைய ஆக்டர்ஸோட லைஃப் வந்து வெட்ட வெளியா தெரிய வரும். அதனால சில பேரை வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? There is nothing good or bad in that. Any publicity is good publicity. ஸோ சில பேர் இது பேடாக இருக்கட்டும், சில பேர் இது குட்டாக இருக்கட்டும், நிறைய பேரோட லைஃப் இஸ் கம்மிங். இதனால லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லேர்னிங். வி ஆல்வேஸ் ஃபேஸ்ட் இட் இல்லையா? நம்ம நடிக்கும் போதே வி ஃபேஸ் பேட் கமெண்ட்ஸ், வி ஃபேஸ் குட் கமெண்ட்ஸ். காசிப் செஷன்னு தனியாகவே இருக்கும். so many gossips will affect our life. It's about how we look at things. I think we should be, இப்போ we are putting our life out there. Judgment வரதான் செய்யும். That's it. You have to just take it with a pinch of salt and move on. அவ்வளோதான். That's what I have done. அப்போ வந்து நம்ம இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியான்றது பெருசாக கிடையாது. ஸோ அது ரொம்ப வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஒரு ஆக்டரோட லைஃப் எப்படி இருக்கணும் பார்க்கணும். அவங்க Nothing இன்டர்வியூஸ்லாம் நம்ம வந்து அந்த bookல சன் பார்க்கறது டிவி, தான். விஜய் டிவிலலாம் அவ்வளவுதான், வந்து உட்காந்து அவ்வளவுதான். நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ நம்ம டெய்லி அவங்க எல்லாரோட ஃபேஸ் ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்துறோம். யாரோ ஒருத்தர்னால எல்லாரையுமே ஒரு மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா நினைக்கிறாங்க. கூட ஒரு ஏஐ இமேஜை போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. நம்ம பண்ற மாதிரியே பண்ணிடுறாங்க. So this is, you have to accept this is a new normal. We cannot do anything about it. Anyway, this the way they are showing us இல்லையா, that's how it is. அது இனிமே it's only going to get probably more complicated. கரெக்ட். After this it's just going to get more complicated also. ஆமா. ஸோ அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் we have to face it. நம்ம எப்படி அந்த those டைம்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த காசிப் வரும்போதோ இல்லை அப்படியெல்லாம் வரும்போது நம்மளுக்கு we used to feel bad, we used to feel very upset about it. நம்ம அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாமே நடக்கும். அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதே இப்போ வர அந்த டபுள் ட்ரிபிள் நெகட்டிவிட்டியும் we have to take it with a pinch of salt. That's it. நம்ம வேலை முடித்தோமா, நம்ம மனசாட்சிக்கு ஒழுங்காக இருந்தோமா, நம்ம கரெக்டாக இருந்தோமா, அது மட்டும் நம்ம பார்த்தா போதும். மற்றதெல்லாம் let it. We should think there is no good or bad about it. It is all publicity. Take it and enjoy. பப்ளிசிட்டி. ஓகே, எல்லாருக்கும் பப்ளிசிட்டி. ஆமா, அவ்வளோதான். Good. Who's your favorite actress right now? Right now, I really like Nimisha. She's doing very well. எனக்கு அவங்க Okay. பண்ற roles Which எல்லாம் ரொம்ப film பிடிச்சிருக்கு. you liked it? எல்லா படமும் ஐ திங்க் இன் ஆல் த மூவிஸ் தட் ஷி ஹஸ் ஆக்டட். ஐ வாட்ச் ரீசென்ட்லி 2 மலையாளம் படம் கூட நான் பார்த்தேன். ஐ ரியலி லைக் த பர்ஃபார்மன்ஸ். வெரி நேச்சுரல். அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் வெரி நேச்சுரல் அபவுட் ஹர். ஐ ரியலி லைக் அவங்க ரோல் எடுத்து பண்ணால் யூ நோ இட்ஸ் லைக் ரியலி குட் அந்த மாதிரி.
அப்புறம் இப்போ வர எனக்கு ஆக்சுவலி இப்போ வர ரீசெண்டாக வந்து எல்லா ஆக்டர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சாய் பல்லவின்னு ஒருத்தவங்க மேல ரொம்ப லவ்வா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாய் பல்லவி இஸ் ஆல்சோ Yeah. பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். ரொம்ப அவங்க கிட்ட அவ்வளோ ஒரிஜினாலிட்டி ஆமா. இருக்கு. அந்த வெரி நைஸ் அந்த டைமிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம்னால அது very ரொம்ப அழகா இருக்கும் உங்ககிட்ட. and not only that very refreshing to watch also. கரெக்ட். So it's really nice. ஓகே. நமக்கெல்லாம் முன்னாடி வந்த ஜெனரேஷன் லைக் 80s இல்ல 90s அந்த மாதிரி டைம்ல ஹூ இஸ் வெரி குட் ஃபார் அவங்க ஒரு ரோல் மாடலா இருந்திருக்கலாம். Love Kushbu ma'am, of course Sripriya ma'am, Shobha actress Shobha எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. Radhika ma'am, like all the roles that she has done. lot of actors. Actually அப்போ நல்ல ஹெல்தியான ஒரு இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப ஒண்ணா இருப்பாங்க. இப்போ கூட பார்க்கும்போது இந்த 90s 80s எல்லாம் ரீயூனியன் பார்க்கும்போது நம்ம சைடுல யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன் யாருமே அதை இனிஷியேட் that is old school, no, that is like old memories. அப்போ வந்துட்டு லிமிட்டட் ஆக்டர்ஸ் தான், லிமிட்டட் ஆக்ட்ரஸ் தான். அவங்களே திரும்ப நிறைய அவ்வளோ படம் பண்ணுவாங்க. and they'll be meeting also very often, so they will have a much more stronger bond. and அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து சாப்பாடு வரும். கரெக்ட். ரொம்ப ஹெல்தியான ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஸோ லஞ்ச் எங்க வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு, வாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. so it becomes more like a family. so அவங்க reunion will be like much more interesting. அந்த ஒரு விஷயம் நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இதை அட்லீஸ்ட் நம்மளாவது வந்து ட்ரை பண்ணலாமா? என்னன்னு சொல்லுடா. நம்ம பீச் ஹவுஸ் இருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க சுஜாஸ் மீட் அண்ட் ஈட். இல்ல வேணாம், சுஜா கூப்பிடுறோம் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடணும். இல்ல we used to meet very regularly. நம்ம பாப்போம். பட் நான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனியன் நம்மளும் கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை. yeah we can do that. yes very soon. You take the initiative because you are like much better in this than me. ஓகே சார், பண்றேன் சார். எனக்கு தெரியும் சந்தியாவுக்கு வந்து கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். யூ வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் யூர் டூயிங் ரோல்ஸில். ஸோ ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்லி அந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சாதான் அந்த ரோல் எடுத்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி கதை சொன்ன டேரக்டர் யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த டேரக்டர் என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு, இல்லை வந்து எனக்கு உண்மையிலே டேரக்டர்ஸ் இவங்களாம் பிடிக்கும் பட் நான் கதை கேட்டது கிடையாது. ஓகே, நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இது பேசுறதுக்கு முன்னாடி அங்கே மக்கள் யோசிப்பாங்க. சந்திரமுகி ஜோதிகா மேம் பண்ணாங்க, ஆனால் கன்னடாவில் வந்து ஆப்த ரக்ஷகான்ற படம் வந்து சந்தியா பண்ணியிருந்தாங்க. அப்போ நானுமே அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அப்படி தான் எங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது, பழக ஆரம்பித்தோம். ஸோ அந்த சந்திரமுகியை தான் இப்போ சொல்கிறேன். ஆப்த ரக்ஷகா அதுதான். லைக் ஷோபனா மேம்ல இருந்து இவங்க எல்லாருமே பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஃபார் யூ டு டூ இட் இன் யோர் வே. அண்ட் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே பரவாயில்ல. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இல்லை அஃப்கோர்ஸ் பேவர்ஸ் சார் எனக்கு சொன்னார், கதை சொன்னார். அண்ட் அவர் சூப்பராக சொல்லுவார். சரி, பிவாஸ் சார் சூப்பராக சொல்லுவார். அண்ட் அவர் ஒரு மாதிரி ரஜினி சார் ஸ்டைல்லே அவர் வந்து பேசுறதும் அவர் சொல்கிறதும் அது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ 100% நான் கதையெல்லாம் கேட்டேன். அண்ட் எனக்கு குயிக்காக சொல்லி முடிச்சிட்டார். ஐ மீன் இட் வாஸ் நாட் அந்த மாதிரி பெரிய கதையாக அப்படி எதுவும் சொல்லுங்கள். ஹூஸ் யுவர் ஃபேவரட் டேரக்டர்? த டேரக்டர் தட் ஐ ஒர்க் வித், எனி டேரக்டர். எனக்கு ஐ வாஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் வித் ஆல் மை டேரக்டர்ஸ். எனக்கு சசி சார் ரொம்ப பிடிக்கும், பலசக்திவேல் சார் ரொம்ப பிடிக்கும், பிவாசு சார் வெரி ஐ மீன் செட்டே கலக்கலான்னு இருக்கும். யூ ரிமெம்பர் ஹவு ஆப்த ரக்ஷகா வாஸ், ரைட்? அவரு ஜோக் அடிப்பார், அது அடிப்பார், எல்லாரோட கேரக்டரையும் அவரே நடிச்சோம். அதை பார்த்து நம்ம நடிச்சிடணும் அவ்வளோதான். ஸோ அதனால அவர் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வச்சுப்பாரு. சிபி மலையாள் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I really enjoyed working other directors that I really enjoyed. பிரியா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி, டேரக்டரை கேட்டுட்டேன், ஹீரோயினை கேட்டுட்டேன். கேட்கலன்னா நல்லா இருக்காது. ஹீரோ யாரை பிடிக்கும்? ஹீரோ நான் ஒர்க் பண்ணதை வச்சு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் வித் ஜீவா, we had a great such a sweet person. had so much fun working with him. அது இல்லாமல் ஆல்வேஸ் ரஜினி சார் தலைவர் ஃபேன். டயலாக் ஒன்று சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு வராது. ஒரு ஸ்டைல் தலைவர் சார் மாதிரி ஒரு ஸ்டைல் அது எனக்கு சுத்தமாக வராது. பட் அந்த ஒரு பெண் சரி, நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி. அதான் ஃபேன் கேர்ள். அவரை மாதிரி நம்மளால பண்ண முடியாது, பட் ஃபேன் கேர்ள் மாதிரி நம்ம பண்ணலாம். இன்னும் லைக் ஜெயிலர் படம் பார்த்த வரைக்கும் இட் வாஸ் லைக் கூஸ் பம்ப்ஸ். நம்மளாம் தானே சேர்ந்து பார்த்தோம். ஆமா, ஆடலை எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு ஆடிட்டு இருந்தோம். I love him, all time favorite. ஓகே, வேற யாராவது ஹீரோஸ்?
வேற ஹீரோஸை யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்க? பண்ணிருக்கேன்டா, பட் கல்யாணம் ஆச்சு. Curious. அதை பத்தி எதுக்கு இப்ப பேசிட்டு? பழைய கதை அது. எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, எல்லாரும் குழந்தை ஓல்ட் குட்டிலாம் இஸ் இருக்கும். கோல்ட். அது நம்ம கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறமா பேசலாம். சரி, ஓகே, ஐ ரெஸ்பெக்ட் தட். நம்ம 2 பேருமே வந்து ரொம்ப யங்காக இருக்கும் போதே இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டோம். மோஸ்ட்டாக எல்லாருமே ரொம்ப யங்கில் தான் வரும். பட் ஐ திங்க் யூ 14 இயர்ஸ் அந்த டைமில் வந்துருப்பீங்களா? 15 ஆக்கி 15 இயர்ஸ். ஓகே, நான் 14 இயர்ஸில் வந்துட்டேன். 15 இயர்ஸ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான். பட் சினிமா நம்மளை நல்லாவே வச்சுக்கிச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக கல்யாணமாகி நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. அந்த லைஃப்பை ரொம்ப அழகாக நம்ம பார்த்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் நான் சொல்லுவேன். ஏன்னா யூ ஹேவ் சச் அ பியூட்டிஃபுல் பீச் ஹவுசஸ் இந்த சைடில் இருக்குது. அண்ட் உங்கள் ஃபேமிலியும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் என்னைக்காவது ஒரு ஏக்கம், ஒரு சோகம், நான் வந்து ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ், நான் ரெகுலராக ஷூட்டிங் போயிட்டுருப்பேனே, நம்மளை சுற்றி ஒரு 4-5 பேர் இருப்பாங்களே, நம்ம இந்த சீன் நடிப்போம், இந்த மாதிரி நம்ம மூட் இருக்கும், நமக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்காது, எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம பண்ணணும்னு அவசியம், அது ஆட்களை போட்டிருப்போம் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு ஏக்கத்தோடு உட்காந்துருக்கீங்களா? நான் இப்போ ஷூட்டிங் போகல. நான் என் வீட்லயே அப்படி தான்டா இருப்பேன். சிங்கம் மாதிரி தான் இருப்பேன். என்னை சுற்றி தான் எல்லாருமே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் கஷ்டப்பட்டு எனக்கு சமைச்சு போட்டதே வெங்கடா. எவ்வளோ சீரியஸான கேள்வி நான் கேட்டேன். எனக்கு இன்ஃபேக்ட் சமைச்சு போடுறதே வெங்கட் எனக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா he will cook for me also. Of course I initially I took all those things. அப்புறம் போர் அடிச்சு போச்சு, நான் எதுக்கு இவ்வளோ பண்ணணும், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு one fine day I stopped cooking also, but he is happy only, he is still happy. பட் தட் எமோஷன், நான் ஷூட்டிங் போல ரெகுலராக போயிட்டு இருந்தாலும் நான் இப்போ ஷூட்டிங் போலையே, Infact, நான் வீட்டில் உட்காந்து ஓடிடி பார்த்துட்டு இருக்கேன், பிஸியாக வெளியே போகிறேன், பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் நான் கொஞ்ச நாள் நடுவில் ஷூட்டிங் போய் டயர்டாக வேற ஆகிட்டேன். I did like few serials just like guest appearance. I was too tired because I'm too comfortable now இல்லையா. Just to get back to that work was like very difficult. But I enjoyed this also. நான் initially like I came very young. ஸோ எனக்கு வெளியில் போகிறதோ அந்த ரோட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அப்போது யூ நோ ஹவு ஃபேமஸ் தட் மூவி வாஸ். ஐ குடன்ட் டூ தட் அட் ஆல். எனக்கு தட் யூஸ் டு ஆல்வேஸ் பாதர் மீ. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஒரு காலேஜ் லைஃபோ இல்லை வெளியில் போகிறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோ அதெல்லாம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு என்ஜாய். பப்ளிக் பிளேஸ் போகிறது அது ஐ வாஸ் நாட் ஏபிள் டு என்ஜாய் இட். பட் ஐ எம் ஏபிள் டு என்ஜாய் தட் ரைட் நவ். ஐ ரியலி ஐ ஹேவ் ஃபன். அதே நான் அப்போல்லாம் நான் வந்து அப்ராட் ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது ஐ யூஸ் டு நம்ம நடப்போம். ஐ வுட் லவ் டு வாக் அவுட் சைட் வித் பப்ளிக். அந்த சின்ன சின்ன கடையில் போய் அந்த ஷாப்பிங் பண்ணுறது அது பண்ணுறதெல்லாம் எஸ்பெஷலி சிங்கப்பூர் மலேசியாலலாம் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸோ நவ் ஐ எம் ஏபிள் டு டூ இட் ஹியர். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ கேன் கோ டு ஒரு நீல்கிரிஸ் போக முடியும். மேபி 1 or 2 people will recognize me, not all of them, which I really enjoy. I am really enjoying my private space. I was always a very private person. எனக்கு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப லிமிட்டடாக தான் இருப்பாங்க, எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். I really like that, that close knit circle and enjoying that with my close people. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். டெஃபினெட்லி இப்போவும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் 100% ஐ வில் டேக் இட். ஐ வில் ஷோர்லி ஒர்க் ஆன் இட். அது எனக்கு இந்த மாற்றமும் கிடையாது. பிகாஸ் கெரியர் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஃபார் யூ டு புட் இட் டு யூஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யுவர் செல்ஃப். பட் அது இல்லாமல் எனக்கு அந்த ஏக்கம் இருக்கான்னு கேட்டால் நோ. வரும்போது வரட்டும், வரலனாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. சீக்கிரமாக வரட்டும். தேங்க்யூ. Well, this is my favorite segment, Rapid Fire. But rules இருக்கு. அவ்வளோ ஈஸிலாம் நான் சொல்ல மாட்டேன். 2 செகண்ட் தான், 2 lives. ஆன்சர் வரலனா பஸர் அடிக்கும். அப்புறம் நான் சொல்கிற டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும். டன். ஓகே, இது உங்களுக்கு கைவந்த கலை. எவ்வளவோ தெரியலடா, நீ என்ன கேள்வி கேட்க போறேன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. 10 வருஷமா நல்லாவே தெரியும். அதனால இந்த கேள்விக்கு இந்த பதிலெலாம் கரெக்டாக இல்லையான்றதும் எனக்கு தெரியும். கடைசியாக நான் அது இல்லை அப்படின்னா நான் இங்கே வந்து ரிவீல் பண்ணிடுவேன். இல்லை இன்னும் கூட நம்பலாம், ஆனால் உன் புருஷனை சுத்தமாக நம்ப முடியாது கேள்வி கேட்கறதுல. அவர் தான் கொடுத்தாரு, அதான் தெரியும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பிருத்திவிராஜ் ஆர் பரத்? பிருத்விராஜ். டீ ஆர் காஃபி? காஃபி. ஹீல்ஸ் ஆர் ஸ்னீக்கர்ஸ்? ஸ்னீக்கர்ஸ். ஸ்னீக்கர்ஸ்டா. யோர் பீச் ஹவுஸ் ஆர் யோர் ஹோம்? பீச் ஹவுஸ். Love at first sight? No. Texting or calling? Texting.
ஹானஸ்ட் ட்ரூத் ஆர் பியூட்டிஃபுல் லவ்? பியூட்டிஃபுல் லவ். யா, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எவ்ரிதிங். Romance- இருந்துட்டு கோயிலை கட்டணும். ரொமான்ஸ் ரோல்ஸ் ஆர் ஆக்ஷன் ரோல்ஸ்? ரொமான்ஸ் ரோல்ஸ். ரெட் லிப்ஸ்டிக் ஆர் நூட் லிப்ஸ்டிக்? நியூட் லிப்ஸ்டிக். யா. ஓகே. புக்ஸ் ஆர் மியூசிக்? மியூசிக். புக்ஸும் படிப்பேன், பட் மியூசிக். நான் வரேன், கடைசியா வரேன். பார்ட்டி நைட் ஆர் கோசி நைட்? கோசி நைட். மணி ஆர் பீஸ்? பீஸ். குட். கர்ட் ரைஸ் ஆர் லெமன் ரைஸ்? கர்ட் ரைஸ். அம்மா ஆர் அப்பா? அப்பா. அடி வாங்க போகிறேன் இதில் வீட்டில். சரி, இப்போதான் அடி வாங்க போறீங்க. வெங்கட்டா ஷேமாவா? வெங்கட். யூ லைக் மீ? Yeah, வெங்கட் only. I tell my daughter also. ஓகே. சரி, எங்கேயுமே அவுட் ஆகல. எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொன்ன அப்புறம் நான் எப்படி? டாஸ்க் கேன்சல்ட். ஓகே, டாஸ்க். பட் ஆனா எனக்கு நீங்க மேல சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து क्वेश्चन அண்ட் ஆன்சர் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஒரு ஃபேன் கேர்லா, ஓகே, ஃப்ரெண்டு தாண்டி நானும் ஒரு செலிபிரிட்டி தாண்டி ஒரு ஃபேன் கேர்லா நான் கேட்குறேன். எனக்கு இந்த காதல் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலயும் எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ், அதில் வர்ற அந்த சீனை இப்போ சும்மா கேஷுவலாக அதே மாதிரி வேணும்னு கேட்கல, எனக்கு அது பார்க்கணும், எனக்கு அந்த சந்தியாவை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு ரொம்ப கஷ்டம். இட்ஸ் லைக் கோயிங் பேக். இட் இஸ் வெரி பர்ஃபார்மன்ஸ் ஃபார் யுவர் ஃபேன்ஸ். தட் இனிஷியல் சீன், அந்த ஹார்ன் அடிச்சிருந்தா ஒதுங்கி இருப்போம்ல, அது வேணா பண்ணட்டுமா? தட்ஸ் வெரி கேஷுவல். அழறது வந்துட்டு என்னோட தொண்டை வேற எனக்கு ரொம்ப. ஐ நோ. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்காக, அதாவது இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மதித்து இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வந்து இதை ஒத்துக்கிட்டு அவங்க அந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளியே போகாமல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை மாற்றி கூட வச்சுருந்துருக்கலாம், பட் ஆனால் அவங்க ஊருக்கு போகிற சுச்சுவேஷனில் இருக்கனால இன்றைக்கே பண்ணணுன்றனால பண்ணிகிட்டு இருக்கோம். பட் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் ஹார்ட். நான் எது பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு சந்தியாக்கிட்டையும் சரி வெங்கட்கிட்டையும் சரி எப்போவுமே இருந்திருக்கு. பட் இதெல்லாம் சொல்லி நான் மழுப்ப விரும்பலை. உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, ஓகே. ஒரே நிமிஷம். நீங்கள் டைலாக்ஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம், அந்த சீன். ஓகே, போலாமா? எனக்கு மறந்தே போச்சு டைலாக் எல்லாம். பட் ஐ டூ தட் சீன் ப்ரீ கிளைமேக்ஸில் வர்றது. ஓகே, ஈஸி உட்காந்துட்டு கொஞ்சம் பண்ணுறது. கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ டூ தட். இல்லை முருகா, இல்லை தாலி எடுத்து கிளிசரன்லாம். எனக்கு கிளிசரன் இல்லாமல் அழ வராது. ஃபேக்டர்ஸ் தான். நான் வந்து 100% டூப்ளிகேட்டாக தான் பண்ணுவேன். வெக்கமாக இருக்கு ஆக்சுவலி, ரொம்ப நாளாக நடிச்சு. உண்மையிலே வெக்கமாக ஷபா. அது வாட் இஸ் அ டைலாக்? இல்லை முருகா, இல்லை நீ எனக்கு வேணும், எனக்கு உயிரோட வேணுமா? எனக்கு உயிரோட பெட்டர் வேணும். யூ கேன் ஆஸ்க் மை ஹஸ்பண்ட். வாட் இஸ் இட்? அது தெரியாது, அது நான் கூட பண்ணுவேன். வாட் இஸ் இட்? இல்லை முருகா, இல்லை இல்லை அது இந்த நிலைமையில இல்லை 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 உயிரோட சரி. I'll just do 2 lines. you know that situation. I'll just do இல்லை முருகா இல்லை. ஓகே ஓகே, ஸ்மால் பெட். ஓகே. இல்லை முருகா இல்லை, நான் உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும், எனக்காக நீ வந்தது. Oh my god, I'm getting goosebumps, seriously. ஜலதோஷம் மூக்குல இருந்தெல்லாம் வருது. சீரியஸா ஐம் சாரி நான் ட்ரபிள் பண்ணதுக்கு. பட் உண்மையா சொல்றேன், எனக்கு அப்படி ஒரு கூஸ் பம்ப். சி இங்க பாருங்க, கேமரா கிட்ட பாருங்க. சி, ஏன்னா நான் இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்குறேன், இது எப்படி அங்கே இருக்குன்னு தெரியல. பட் இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகாக கனெக்ட் ஆச்சு. கேட்ட உடனே பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூடா. எனக்கு கொஞ்சம் கிளிசரெல்லாம் வந்து ஒரு மூடெல்லாம் இருந்தால் தான் வரும் எனக்கு. இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஓகே, ஃபுல்லாக மேக்கப்போட உட்காந்துட்டு அந்த ரோல் திடீர்னு நடிக்க சொன்னால் அது எப்பவுமே அந்த காஸ்டியூம், அந்த மேக்கப், அது அந்த அந்த ஒரு ஃபீல். அப்புறம் நம்ம டைலாக்ஸ் ஒரு 2-3 வாட்டி பார்த்துட்டு நம்ம இங்கே உட்காந்துட்டு இந்த பெரிய ஸ்க்ரீன் போட்டுட்டு காத்தோட்டமாக வந்து பண்ண சொல்லும்போது கொஞ்சம் அந்த ஃபீல் வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபிலிம் ஆக்ட்ரஸ்க்கு வந்து திடீர்னு நடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்னால திடீர்னு நடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிவிலெலாம் பயங்கரமாக வந்து நம்ம ஆடுறத வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட் போகும்போது ஆடுங்கன்னு நம்மளால் ஆட முடியாது, ஏன்னா நமக்கு வராது, தெரியாது. திடீர்னு பண்ணுங்க அப்படின்னா முடியாது. இப்போ நான் திடீர்னு பண்ணுங்க அப்படின்னா அந்த டைலாக்ஸ் கூட ஞாபகம் இல்லைன்றீங்க, பட் அந்த சிச்சுவேஷனை ஞாபகம் வச்சு அழகாக அதை வந்து பண்ணீங்க. பை ஹார்ட் 100% பை ஹார்ட். தேங்க்யூ. அப்புறம் இந்த கர்ட் ரைஸா இல்லை லெமன் ரைஸான்னு கேட்டேனே, நீங்கள் என்ன சொன்னீங்க?
கர்ட் ரைஸ்டா கர்ட் ரைஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் கர்ட் ரைஸ் ஐ லவ் இட். கொஞ்சம் அதை பத்தி ஏதாவது சுஜாவோட கர்ட் ரைஸ் வந்துட்டு 1 லிட்டர் கீ போட்டு பண்ணுவா. 1 கிலோ பச்சை மிளகாவும் 1 லிட்டர் கீயும் அதில் போகும். பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் கர்ட் ரைஸ். நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஸ்டியஸ்ட். நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் சூப்பராக சமைப்பாங்க, ஏன்னா அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு நாளைக்கு வீட்டில் வந்தாங்க. வெங்கட் இந்த பக்கம் சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஜஸ்ட்டு நான் ஒரு தயிர் சாதம் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. வெளியில் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஸ்டியஸ்ட் கர்ட் ரைஸ் யூ கேன் எவர் ஹேவ். அந்த கீயும் இந்த ஃப்ளேவர் ஆஃப் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன், அந்த நெய்யும் அந்த தயிரும் சேர்ந்தா அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குன்னு. அன்றைக்கி தான் நான் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணேன். இட்ஸ் ஸோ யம்மி. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபுட், எஸ்பெஷலி சுஜாஸ் கர்ட் ரைஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி நிறைய பேர் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரு கர்ட் ரைஸ் நல்லா இருக்கும்னு அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அவர் கர்ட் ரைஸ் மட்டும் தானே சாப்பிடுவாரு. லைக் எனி டிஷ் இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் எல்லாருமே எல்லாம் சாப்பிடுவாங்க. பட் நான் சிவாலாம் பார்த்துருக்கேன், ஃபிஷ் இருந்தால் ஃபிஷ் அண்ட் கர்ட் ரைஸ், ப்ரான்ஸ் அண்ட் கர்ட் ரைஸ், சிக்கன் அண்ட் கர்ட் ரைஸ் எல்லாமே அந்த ஒரு காம்பினேஷனில் தான் he'll also have. So I love your curd rice. Hands down, it's the best that I've ever had. நிறைய பார்ட்டியில் நான் காப்பி பண்ணிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். சூப்பர். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம வேற சாப்பாடு வேற பற்றி பேசிட்டோம். நம்ம வேற சுஜாஸ் மீட் அண்ட் ஈட்டில் உட்காந்துருக்கோம். மீட் நிறைய பண்ணிட்டோம், பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் ஈட் பண்ணலாமா? உனக்காக நிறைய சமைச்சு வச்சிருக்காங்கடா. இங்க வரைக்கும் வருது வாசனை. நானும் ரொம்ப கண்ட்ரோல்டா வந்துட்டு டீசெண்டா வேற நடந்துக்கிட்டேன். நிறைய குக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. கம் லெட்ஸ் கோ. அதுக்கு முன்னாடி இங்க நான் ஒன்று சொல்லி ஆகணும். நான் யூஸ்வலாக சந்தியா வீட்டுக்கு வந்தால் சந்தியா வீட்டில் வந்து நிறைய லவ் கிடைக்கும், நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இதை தாண்டி இந்த வீட்டில் வந்து சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரி ½ வெங்கட்டும் சரி சந்தியாவும் சரி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஜங்க் அப்படிலாம் இருக்காது. பயங்கர ஆர்கானிக்கான பீப்புள் இவங்க. ஏதாவது ஹெல்த்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி யாராவது நம்ம வீட்டில் இருக்க மாட்டாங்களான்னு தோணும். சரி, எனக்கு தெரியும் அங்கே என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு. எல்லாம் ஹெல்த்தியாக இருக்க போகுது. தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட். ஆக்சுவலி அதுதான் சொல்லணும். ஐ மீன் ஹீஸ் சச் அ கிரேட் ஹோஸ்ட். ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருந்தனால ஹீ நோஸ் ஹவு டு ஹோஸ்ட். ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் குக்கிங் டிஷ் எல்லாம் you know, right? Tasty he will make. His biryani is like out of the world. Yeah. So another, come da, let's go and eat. Come. Oh, romance in the face la varla nalu. God. Yeah, I mean, எந்த பீச் ஹவுஸ் வந்தாலுமே சரி, எவ்ரிதிங் லைக் ட்ரெயின் பை வெங்கட். ஃபிஷ் கறி சிலதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். த ஸ்டாஃப்ஸ் ஆர் வெரி வெல் ட்ரெயின்ட் ஹியர். ஸோ அவங்களோட குக்கிங் தான். ஸோ திஸ் ஆல் லைக் வெஜ் சாண்ட்விச், அது வந்துட்டு சிக்கன் கிளப் சாண்ட்விச், அது வந்துட்டு பிளெயின் சிக்கன் சாண்ட்விச், ஆப்பம், மட்டன் ஸ்டியூ. ஓ மை காட், என்னால் அடிக்கடி வர முடியாது இல்லையா, பிகாஸ் ஷேமாக்கு ஸ்கூல் இருக்கிறனால எப்போ வந்தாலுமே ஃபர்ஸ்ட் லைக் மட்டன் ஸ்டியூ பண்ணிட்டு வெங்கட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் இஸ் மட்டன் ஸ்டியூ. எனக்கு அதுக்கு ஆப்பம் இல்லைன்னா கூட ரைஸ் வச்சு நான் சாப்பிட்டுப்பேன். அஃப்கோர்ஸ் கேரளா ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, அண்ட் திஸ் இஸ் வெங்கட்ஸ் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இது வந்து எவ்ரிதிங் எக்ஸப்ட் ஃபார் த பன். அந்த பேட்டியிலேருந்து எவ்ரிதிங் இஸ் ஹோம்மேட். ஓகே, சீல வர ஃபிஷ் எடுத்து அதை வந்து மின்ஸ் பண்ணி he has made a fish burger. So this patty is made by him. It's his recipe. So it's a fish burger. இவ்வளோ பெருசு நான் சாப்பிட்டது இல்லை. சிவா பண்ணியிருக்காங்க. லைட்டாக அப்படி ஸ்குவீஸ் பண்ணிட்டு கடிச்சிக்கணும். அவ்வளோ ஸ்டைலாக எனக்கு சாப்பிட ஒரு மாதிரி தெரியல. ஐ வில் ட்ரை. பட் தேங்க்யூ வெரி மச். பட் இவ்வளோ இதுக்கு why not? I mean, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். I mean, at least we'll all enjoy it. பத்தி you know very well. நீ சாப்பிடுவியோ இல்லை? இங்க ஒருத்தர் அங்க பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி இது எனக்கு, இது பி எனக்கு, சி எனக்குன்னு அவர் போட்டுட்டு இருக்காரு. போட்டி அதை மட்டும் தடாதீங்க.
அந்த மாதிரி அதனால அது 100% அது எல்லாமே டிசப்பியர் ஆகிடும். இதுதான் இவ்வளோ வாசனை வந்துட்டு இருந்ததா உட்காந்துட்டு இருக்கும் போது? ஆமா, they make everything. This is like some, I mean, கொஞ்சம் ஃபுட் இது, பட் அது இல்லாம சிக்கன் கறி everything they make. இப்போ இங்க வர கெஸ்ட்டுக்கு கூட நம்ம என்ன மெனு கேக்குறோமோ அவங்க பண்ணி Everything எல்லாமே செட், and this is all like free range eggs is free range eggs, organic eggs. Chicken வந்துட்டு is like organic chicken. Okay. Everything is pure organic, another healthy food inga. அதுதான் நான் இங்க வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். And seafood கூட it's right from the ஏன்னா பீச்ல இருக்கோம் இல்லையா, we know lot of fishermen here. Seafood கூட அவங்க ஃப்ரெஷ்ஷா அப்படி கேட்ச் பண்ணி வந்த உடனே they will just make it like that. இதை நான் சொல்லியே ஆகணும். நான் இங்க வரும்போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா மீன் புடிச்சு என் கையில கொடுத்து தான் வெங்கட் அனுப்புவாங்க. அதே மாதிரி பன்னீர், கல்யாணம் ஆகி அந்த ஃபிஷர்மேன் போட்ல சொல்லணுமா? ஓகே, அந்த அசிங்கத்தை கேளுங்க நீங்களே. கல்யாணம் ஆகிட்டு சிவாவும் சுஜாவும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வராங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு தான் ஹனிமூன் சொல்லிட்டு இங்கே வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஸோ லேண்ட் ஆன உடனே ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் மீட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷர்மேன் போட்டெல்லாம் ஹையர் பண்ணிட்டு நம்ம வந்து போட்டிங் சீன் போகலாம். நான் சேஃபாக இங்கே இருந்துட்டேன். ஓகே, நான் ரிட்டர்ன் வரும்போது 2 ஃபிஷர்மேன் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. என்டையர் ஜர்னி ஃபுல்லாக அழுதுகிட்டே, ஐயோ போட்ட பார்த்து போட்டுங்க, இல்லாட்டி அத்தனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு ரொம்ப அத்தனை பற்றி கவலைப்பட்டு. அது கூட இல்லை, ஆக்சுவலி அவங்க ரொம்ப என் மனத்தை வந்து வாங்காம அழகா டீசெண்டாக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்தது, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அத்தனை இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லி அழுது. ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப். I think beaches first time எல்லாரும் இங்க மீட் பண்றோம். It was most memorable. We had so much fun that night. அதாவது அம்மா வீட்டுக்கு வந்தா கை நிறைய அம்மா வந்து எல்லாம் கொடுத்து அனுப்புற மாதிரி வெங்கட் வீட்டுக்கும் சந்தியா வீட்டுக்கு வந்தா எனக்கு அம்மா வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். பிகாஸ் நான் போகும்போது எப்போவுமே அவங்க ரொம்ப கேரிங்காக எனக்கு எல்லாத்தையும் கட்டி கொடுத்து, நீ போமா பன்னீர் எடுத்துகிட்டு போ, தோசை மாவு எடுத்துகிட்டு போ, சாப்பாடு எடுத்துகிட்டு போன்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீட்டில் சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. அன்னபூரணி வந்து அப்படியே தகதி மீத்தான்னு டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. பூர்ணிமா பூர்ணிமா உள்ள இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. கம் டு லெட்ஸ் ஈட். எனக்கு எங்கே எது ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன நீ ட்ரை பண்ணணும்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபிஷ் பர்கர். நான் பிளேட் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. நான் பகல் இரவு நீ கதை நிலவு என் வெயில் மழையே உன் குடை அழகு. நான் பகல் இரவு குத்தோடு கில்ல கில்ல கொலையோடு நல்ல வந்த புள்ள மகராசி என்ன சொல்ல முத்தத்தால் என்ன கொல்ல வந்த புள்ள. நீ வேண்டுமே எந்த நிலையிலும் எனக்கென நீ போதுமே. ஒளியில்லா உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், காதில் பேசினாய், மொழியில்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், கண்ணால் பேசினாய். மாலை நேரம் மழை தூறும் காலம் என் ஜன்னலோரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு மேகம் போலே மிதக்கிறேன். ஓ
ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள் வழிமாறும் பயணங்கள் தொடர்கிறதே இதுதான் வாழ்க்கையா ஒரு துணைதான் தேவையா மனமேதோ என்னையே கேட்கிறதே. இந்த பீச் ஹவுஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அப்போ நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.